வணக்கம். இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா, குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்றத நம்ம பார்க்கலாம். கால புருஷனுக்கு குரு பகவான் 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடியவர். 9ஆம் இடம் இஷ்ட தெய்வம், நான் யார், அதாவது ஒரு ஜாதகர் நான் யாருன்றத உணர்த்தக்கூடிய கிரகம் தான் இடம் தான் 9ஆம் இடம். தொலைதூர பயணங்கள், அது மரபணு ஜோதிடத்தில் ராகுவினுடைய வினைப்பயனை சுட்டி காட்டும். யார்? 9ஆம் இடம் குரு பகவான். 12 என்றால் முக்திஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். இந்த இடத்துல 9 கிரகங்களும் அதுவும் கூட இணையும் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது குரு பகவான் கூட. இப்போ குரு என்றால் என்ன? குரு என்றால் ஜாதகர், ஆண் ஜாதகர். சுக்கிரன் என்றால் பெண் ஜாதகர், அதை விடுங்க. குரு என்றால் ஆண் ஜாதகர், ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் குரு என்பவர் ஜீவன். இந்த குரு கௌரவம் அப்படின்றத தலை தூக்கி வச்சுக்கும் கையில். இந்த குரு கூட சூரியன் சேருதுன்னு வச்சுங்களேன், குருவும் சூரியனும் பரிமாறிக்குவாங்க. அது எந்த இடத்துல சேர்ந்து நிற்கிது, 12 ராசியில் எந்த இடத்துல சேர்ந்து நிற்கிதுன்றத அந்த ராசியினுடைய தன்மை இருக்குது. அந்த ராசியில் எந்த கிரகம் உச்சம் அடையுது, எந்த கிரகம் நீசம் அடையுது, எந்த கிரகம் இது கூட சேர்ந்து இருக்குதுன்றத தான் முக்கியமாக நம்ம பார்க்கப்பட வேணும். இப்போ குரு கூட சூரியன் சேரும்போது, சூரியன் என்றால் தகப்பன், சூரியன் என்றால் அரசு துறை. இந்த மாதிரி சூரியன் குரு சேர்ந்திருந்தால் தகப்பனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்படியே தகப்பனுக்கு அதில் சுய கௌரவத்தை கைய வைக்கும், அதில் அவமரியாதையை கைய வைக்கும். அதில் அரசு சம்பந்தமான துறைகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் குறைந்து காணப்படும். இந்த குரு சூரியன் சேர்க்கை பெற்றவர்கள் இதை பாருங்கள். குரு சூரியன் சேர்க்கை பெற்றிருந்துன்னா தந்தைக்கு அவமானம். ஆனால் இந்த ஜாதகர் அறிவாளியாக இருப்பார். ஏன்னா ஜாதகர் குரு, சூரியன் வெளிச்சம் மிகுந்த கிரகம், அறிவு கிரகம். அது சேரும்பொழுது ஜாதகர் அறிவாளியாக இருப்பார். ஆனால் ஜாதகருடைய தந்தையினுடைய சுயமரியாதையில் அவமரியாதையில் கையை வச்சிரும், கௌரவத்தில் கையை வச்சிரும். கௌரவமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கௌரவம் இல்லாத தன்மைக்கு நடந்து கொள்வார். இதுதான் குருவினுடைய தன்மை. இப்போ குரு சந்திரன் சேர்ந்ததுன்னு வச்சுக்க, குரு சந்திரன் சேர்க்கை பெற்றால் அந்த ஜாதகருடைய தாய் கௌரவமாக இருக்கணும், நல்லா இருக்கணுன்ற விஷயத்தை எண்ணி எண்ணி அவமரியாதையாக செயல்படுவார்கள், சுயமரியாதையை இழப்பார்கள், தன்னுடைய அந்த தன்மையை இழந்து காணப்படுவார்கள். குரு சந்திரன் அவமரியாதையை கொடுக்கும், தாய்க்கு அவமரியாதையை கொடுக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இதை அதிகமாக விளக்க தேவையில்லை. அடுத்தது குரு செவ்வாய். குரு செவ்வாய் என்றால் ஜாதகர் அனுதினமும் அனுஷணமும் ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இவருடைய வாழ்நாளில் பார்க்காம இருக்கவே முடியாது. ஏன்னா கால புருஷனுக்கு 8 என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தினுடைய அதிபதியாக வழங்கக்கூடிய செவ்வாயோடு இருக்கும்போது, ஆனால் எல்லா விஷயத்திலும் தலைமை தாங்கக்கூடிய தன்மை இருக்கும், பவர் இருக்கும், எல்லாம் இருக்கும். செவ்வாயினுடைய தன்மை பூரா இவர்கிட்ட இருக்கும். ஆனால் குரு செவ்வாய் இவருடைய இல்லற வாழ்க்கையோ இல்லை இவருடைய சுய வாழ்க்கையோ இவருடைய தனி உரிமை வாழ்க்கையோ, இப்போ ஜாதகம் கல்யாணம் பண்ணவங்க தான் திருமண வாழ்க்கை, கல்யாணம் பண்ணாமலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு குரு செவ்வாய் சேர்ந்து இருக்குதுன்னா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஏதாவது ஒரு விஷயத்தில் மூக்க நொழிச்சு அவர் என்ன பண்ணுவார், கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் வம்புக்கும் வழக்கும் இங்கே ஏதாவது ஒன்று நடந்துகிட்டு இருப்பார். அதுதான் குரு செவ்வாயினுடைய சேர்க்கை. இது குரு புதன். புதன் என்றால் பொருளை பேசுவது, புதன் என்றால் தகவல் தொடர்பு, புதன் என்றால் 6ஆம் இடத்துக்கு அதிபதி. அதாவது காலபுருஷனுக்கு 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய புதன். குரு புதன் சேர்க்கை நல்ல இணைவு தான். அறிவு மூலியமாக இவருக்கு சுயமரியாதை, தன்னுடைய அறிவுத்தனமாக பட்டவர்த்தனமாக ஏதோ மிடுக்காக ஏதோ ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு இவராகவே போயிட்டு மாட்டிப்பாரு சொல்லுவாங்கள்ல, அதுதான் குரு புதனுடைய சேர்க்கை. தகவல் தொடர்பு, இவர் ஏதோ ஒன்று, அதாவது உதவி செய்ய போய் உபத்திரம் ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயங்கள்லாம் இவருக்கு தான் ஏற்படும்.
இந்த ஏமாற்றங்கள். அதே மாதிரி குரு செவ்வாயில் ஒரு முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரு பங்குதாரர் இல்லை ஏதாவது பார்ட்னரு, ஆண் ஜாதகர் என்றால் பெண்ணின் மூலியமாக ஏமாற்றம், பெண் ஜாதகி என்றால் ஆணின் மூலியமாக ஏமாற்றம் வந்து குரு செவ்வாய் ஏற்படும். குரு புதன் வந்து தகவல் தொடர்பு, பொருளை பேசுவது, பஞ்சாயத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அடுத்தது குரு சுக்கிரன் இணைவு நல்ல இணைவு தான். ஆனால் செல்வாக்கில், அதாவது நான் வந்து பொருளாதாரத்தில் பெருக்கிறேன், பொருளாதாரத்தை உண்டு பண்ணுறேன், மிகப்பெரிய பொருளாதாரத்தை உருவாக்குறேன்ற பேரில் ஏதாவது ஒரு அவமரியாதையை வந்து அவருடைய வாழ்நாளில் ஏற்படும். அதை வந்து மற்ற கிரகங்கள், அதாவது ராகு கேதுக்களுடைய தொடர்பு இல்லாமல் இதுவே சனி பகவானுடைய தொடர்பு இருந்ததுன்னா அது வந்து மேம்படும் சொல்லுவாங்க. குரு சுக்கிரன் சனி இந்த தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுக்க, மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய லட்சாதிபதி, மிகப்பெரிய இடத்துல செல்வாக்கூடியவர்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் உருவாகிறதுக்கு உண்டான அமைப்பு. குரு சுக்கிரன் இணைவு வந்து ஒரு நல்ல இணைவு தான். அடுத்தது குரு சனி இணைவு. அந்த குரு சனி இணைவு பாருங்கள், எந்த இடத்துல ஒன்றாலும் இறங்கி வேலை செய்வாங்க. நான் ஒரு பெரிய மனுஷன், நல்ல ஒரு பணக்காரர், அது எளிமையான ஒரு வேலையை கூட எடுத்து செய்வாங்க. குரு சனி இணைவு வந்து மிக அற்புதமான இணைவு. சனி என்றது வந்து அனுதினமும் செய்யக்கூடிய வேலைப்பாடை சொல்லும், அனுதினமும் செய்யக்கூடிய கர்ம வினைகளை கொள்ளும். கர்ம வினைகள்லாம் என்ன? வினைனா என்ன? செயல்னு அர்த்தம். அனுதினமும் செய்யக்கூடிய செயல். அப்போ குரு ஜாதகர் கூட, இப்போ பெண்ணாக இருந்தால் ஜீவன், இது ஜீவன் கூட சனி சேரும்போது அனுதினமும் செய்யக்கூடிய செயல்பாடு. அப்போ வந்து வண்டியை சர்வீஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டும்போது ஒரு உற்சாகம் இருக்கும் பார்த்தீங்களா? இல்லை வண்டியை புது வண்டி கார் வாங்கி வண்டி ஓட்டின்னு போகும்போது ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இணைவு தான் வந்து குரு சனி இணைவு. இருக்கிற இணைவுகளிலே சுக்கிரன் சனி வந்து பொருளாதாரத்தை கொடுக்குங்க. குரு சனி இணைவு வந்து தன்னிறைவு பொருளாதார இணைவு, அதாவது தன்னிறைவு பொருளாதார நிறைவு. இந்த ரெண்டு நிறைவையும் கொடுக்கக்கூடிய இணைவு எதுனா குரு சனி இணைவு. சூப்பரான இணைவு, அதே அற்புதமான இணைவு. அதே குரு ராகு இணைவு பொருளாதாரத்தில் ஆசை, ஒழுக்கமின்மையில் கேடு கொடுக்கும். அதாவது ஒரு ஆண் ஜாதகர் குரு ராகு இணைவு, குரு வக்ரமாயிட்டார்னா தப்பிச்சார். ஏன்னா அவர் ஆண்டி கிளாக் வைஸில் வரவர், இவர் கிளாக் வைஸில் போகிறவர், ரெண்டு பேரும் முட்டிப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா இவர் வந்து ஒழுக்கமின்மையாக காணப்படுவார் ஆண் ஜாதகராக இருந்தால். பெண் ஜாதகையாக இருந்தால் ஒழுக்கமின்மைக்கு வந்து தள்ளப்படுவார்கள். அவங்க அந்த சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுருவாங்க. அவங்க மேலே குறை இருக்காது. பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காலங்களும் சூழ்நிலைகளும் தான் வந்து ஒரு தவறு செய்கிறதுக்கு உற்பத்தி பண்ணுது, உண்டாக்குது. அதை வந்து சரியாக செய்யும் பட்சத்தில் ஜாதகர் வெற்றி கொள்கிறார். அந்த வெற்றி யாரை வச்சு அமையுதுன்னா, கால புருஷனுக்கு அனுமதி, கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியின் என்ற கிரகம் என்றதை வைத்து தான் வந்து அமையுது. அந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துடுதுன்னா அதி அற்புதமான காலங்கள் என்று சொல்லலாம். இப்போ குரு கேதுனா நுண்ணறிவு, பட்டய படிப்பு, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஆராய்ச்சி, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொண்டு போவோம். அதுலேயே வந்து தீய சக்தின்னு ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஒன்றும் இல்லை, ஒரு ஜாதகர் வந்து குரு கேது இணைவு இருக்குது. அந்த ஜாதகர் வந்து ஏதோ ஒரு தருணத்தில் வந்து ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, புத்திமதி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு எல்லை அளவு தான் வந்து கேட்பார், சடனாக எடுத்து சீவிட்டு போய்கிட்டே இருப்பார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலையெல்லாம் யார் செய்வாங்கன்னா இந்த குரு கேது இணைவு. தற்போது இந்த நிகழ்காலத்தில் குரு கேது இணைவு கடந்துக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த கோச்சார குரு கேது இணைவு இருக்கிறதுனால நீங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். பிறப்பு ஜாதகத்தில் குரு கேது இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது குரு கேது வந்து கோச்சாரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்களும் இந்த குரு கேது இணைவு இருக்கிறவங்களும் இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிறதுனால பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன், குரு கேது பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கப்பட வேண்டும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரி துர்சக்திகள், தீய சக்திகள் திடீர் என்று ஒரு மனிதனுக்கு வந்து விரக்தி தன்மையை, அதாவது மனசில் நல்லா தான் அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருப்பான், திடீர்னு வந்து ஏதோ ஒன்று எடுத்து செஞ்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஒன்றும் இல்லை, நேற்று வந்து நியூஸ் பார்க்கும்போது ஒரு 10 பிள்ளைங்க வந்து தெருவில் நடந்து போயிட்டே இருக்கானுங்க சென்னையில். கடையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கானுங்க. இந்த மாதிரி செயல்கள்லாம் ஏன் நடக்குதுன்னா, இந்த குரு கேது இணைவு, இந்த மாதிரி கூட்டங்களில் அந்த குழந்தைங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குரு கேது இணைவு இருக்கும். இல்லை குரு கேது இணைவு, அது கூட செவ்வாய் இணைவு, அது கூட வந்து சனி இணைவு, இந்த மாதிரி அமைப்பு இருந்துன்னு வச்சுக்கோங்க, நடந்தே தீரணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தருணையில் இருந்து எடுத்து போய் விடும். ஆனால் குரு கேது அவரவர்களுடைய அந்த
குல ஜென்ம பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. ஜனனி ஜென்ம சௌபாக்கியானம் குலவர்த்தினி அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இது எந்த ஜாதகம் குரு கேது இணைவு இருந்தே ஒரு ரொம்ப இல்லாத இடத்துல ஒரு பையனுக்கு இருக்குன்னா அது எந்த இடத்துல வளருது, எங்கே இடத்துல அது வாழுது, அப்படி அந்த சூழ்நிலைகளையும் பார்க்கப்பட வேண்டும். அப்படி இருக்கிற குழந்தை எப்படி இருக்கும்? இதே ஒரு நல்ல இடத்துல, ஒரு ஆராய்ச்சியான ஒரு இடத்துல, நல்ல ஒரு பிரமாண்டமான ஒரு இடத்துல, நல்ல குளத்துல, நல்ல வர்க்கத்தில், குடும்ப வர்க்கத்தில் பிறந்திருக்குன்னா அந்த இடத்துல அது என்ன பண்ணும், மற்ற கிரகங்களுடைய இணைவு பெற்று அது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அது மாதிரி போகும். அந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து இணைவுகளை பார்க்கும்பொழுது அவர்களுடைய குடும்பத்தையும் அதுக்கு தான் பார்க்கப்பட வேண்டும், அவர்களுடைய தாய் தந்தையர் அதுக்கு தான் பார்க்கப்பட வேண்டும். 14 வர்க்கத்தினுடைய ஆர்என்ஏ டிஎன்ஏ கடத்தப்பட்டு 14வது இதோட தாய் தந்தையர் என்ன பண்ணியிருந்தாங்களோ அதை கூட இந்த பிறவியில் வந்து இந்த குழந்தை அது செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 6ஆம் அறிவில் பார்த்துருப்பீங்க, 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கும், அதில் கூட காட்டுவாங்க. அந்த மாதிரி ஜாதகங்கள் இருந்து ஒரு வளிமண்டலத்தை கிரகங்கள் வந்து பூமியிலேருந்து பார்க்கப்படும் பொழுது இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும்போது குழந்தை ஜனிக்குது. அதை வச்சு இப்படி தான் இந்த வாழ்க்கையை அவர் வாழ்வார்ன்றத தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் இறைவன் இந்த பிரபஞ்சம் இயக்கிறதுக்கு என்ன செயல்படணுமோ அதுபடி செயல்படும் போது அதிலிருந்து தப்பிப்பதற்கு இறைவன் அந்த பிரபஞ்சத்தோடு இயங்கும் பொழுது சில தீய நிகழ்வுகள் வந்து விலக்கப்படுது. அந்த விலக்கப்படுறதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம், பிரபஞ்சத்தினுடைய அனுகிரகம். நான் பிரபஞ்சம்ன்றதை வந்து இறைவனை சொல்லுவேன், இறைவன் தான் பிரபஞ்சம் சொல்லுவேன். அதனால் சில விஷயங்கள் வந்து இப்படியே நடந்தே தீருமா அப்படின்றத விட சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கு ஊர்ஜனமான கிரக இணைவுகள் வந்து அதுக்கு வந்து பக்காவாக இருக்குது. அப்போ குரு வந்து நல்ல கிரகம் தான். ஆனால் இதுவும் கூட வந்து மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது குரு எதுக்காக அவர் இது பண்ணுவார்னா, கௌரவம், சுயமரியாதை அப்படின்றத அவர் மேலோங்கிக்கிட்டே எப்பயுமே அந்த ஜாதகத்துக்கிட்ட இருக்கிறதுனால அதனால் குரு என்ற கிரகம் அவமரியாதையை தான் கொடுக்குது. ஆனால் அந்த ஜாதகராகவே குரு காணப்படுவதால் அவரவர்களுடைய கிரக நிலைகள் மற்ற 9 கிரகங்கள் சேரும் பொழுது மற்ற 8 கிரகங்கள் குருவோடு சேரும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படுதுன்றத மிக தெளிவாக போட்டு புரியும்படி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க. அடுத்தடுத்த நிகழ்வில் அடுத்தடுத்த சேர்க்கையினுடைய வீடியோவை பார்க்கலாம். நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசியை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.